நான் சீமானுக்கு இதன் மூலமாக சவால் விடுறேன். அம்பாசமுத்திரத்தில் நின்று சீமான் ஜெயிச்சிட்டா நான் எந்த அரசியல் கட்சியும் இல்லாத போயிடுறேன். அரசியலிருந்து போனவர் இன்னும் அவமானப்பட்டு போக போகிறார். சீமான் அவர்களும் அவர்களோடு இருக்கிற தம்பிமார்களும் நீங்கள்லாம் அங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூலு, நான்லாம் அங்கே வந்து தாளாளர். அதனால் வாயை நாவை அடக்கி கொண்டிருங்கள். அத்தனை விஷயம் உங்களுக்கு தெரியும். நான்லாம் வெளியே எடுத்து சொன்னேன்னா சீமான் நடக்கவே முடியும். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டாக்டர் ஸ்ரீபர்மாஸ். நான் சீமானுக்கு இதன் மூலமாக சவால் விடுறேன். அம்பாசமுத்திரத்தில் நின்று சீமான் ஜெயிச்சிட்டா நான் எந்த அரசியல் கட்சியும் இல்லாத போயிடுறேன். அரசியலிருந்து போனவர் இன்னும் அவமானப்பட்டு போக போகிறார். சீமான் அவர்களும் அவர்களோடு இருக்கிற தம்பிமார்களும் நீங்கள்லாம் அங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூலு, நான்லாம் அங்கே வந்து தாளாளர். அதனால் வாயை நாவை அடக்கி கொண்டிருங்கள். அத்தனை விஷயம் உங்களுக்கு தெரியும். நான்லாம் வெளியே எடுத்து சொன்னேன்னா சீமான் நடக்கவே முடியும். ஜோசப் விஜய் தேர்தல் அப்போதான் வெளியில வருது. அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் வந்து விஜய்னு மட்டுமே வச்சுக்கிட்டீங்க? நான் என்ன கேட்குறேன், இதே 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு படத்தை போட்டு போட்டோ கட்டி யார் என் தம்பி, இவரை நான் வந்து துணை முதல்வர் ஆக்குவேன். எப்படி இதெல்லாம் பேசுனீங்களே? கட்சி ஆரம்பிக்கும் போது வாழ்த்து போட்டீங்க, வந்த கால் நடம்போது வாழ்த்து போட்டீங்க, அவர் பிறந்த நாளைக்கே அன்பு தளபதி தம்பிக்குன்னு வாழ்த்து போட்டீங்க. அப்பெல்லாம் ஒரு ஜோசப் விஜய் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தன்னை வந்து கூட்டணிக்கு சேர்த்துக்கொள்ள முடியல. காரணம் உங்க வாய். எப்படி நயினார் நாகேந்திரன் திரு சரத்குமாரோடைய பிறந்த நாளில் என்ன பேசியிருக்காரு? கொள்கையை மாற்றிக்கொள்ள முடியும், கோட்பாடை மாற்றிக்கொள்ள முடியும். பெரிய அரசியல் அறியாளி மாதிரியும் உலகத்தையே கரைச்சி குடிச்ச மாதிரியும் 1ஆம் நம்பர் முட்டாள்தனமான பேச்சு. கொள்கையும் கோட்பாடு மாற்றினா வேற கட்சிமா. அவரே சொல்றாரு, நான் பென்ஸ் கார் வாங்கிட்டேன், நான் பாரு விண்ணூர்தி வாங்க போறேன். மகிழ்ச்சியா வாங்குங்க, உழைச்சி வாங்குங்க. 2021 தேர்தலில் உங்கள் வருமானம் 0ன்னு நீங்கள் போட்டுறீங்களே. 2026 எலெக்ஷனில் உங்கள் மனைவி 1.25 கிலோ தங்கம் வச்சிருக்குதா நீங்கள் பதிவு பண்ணுறீங்களே. எங்கள் அண்ணி கல்யாணம் பண்ண வரும்போது ஒரு குண்டுமணி கல்யாணம் 2013 திருமணம் ஆகும்போது நான் கூட இருக்கிறேன். ஒரு குண்டுமணி தங்கம் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல. இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க. நடிகன் யாரு, தலைவன் யாருன்னு தெரியாத ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தருதலைகள்ங்கிறாரு. யார மக்களை போய் தருதலைங்கிறாரு. சீமான் நாம் தமிழர் என்று கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தான் ஒரு கிறிஸ்தவர் என்பதை இவரே மறைத்து, சீமானுடைய அப்பா பேர் செபாஸ்டின். எதற்காக செந்தமிழன் என்று பேரை மாற்றினேன்? 98லிருந்து அவர் கூடயே நான் பயணித்திருக்கேன். அவர் பாஸ்போர்ட் வேணால் காமிக்கிறேன். செபாஸ்டின் சீமான் தான் இருக்கும். திமுகவாவது ஆட்சியிலிருந்து தான் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. சீமான் அரசியலிருந்தே அப்புறப்பட்டு போயிருப்பதால் இது போன்ற குற்றச்சாட்டுகளை சீமான் அவர்கள் மேடையில் சில விஷயங்களில் பேசியிருந்தாருங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் வந்து குறிப்பாக ஜோசப் விஜய் அப்படிங்கிறது வந்து தேர்தல் அப்போ தான் வெளியில் வருது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் வந்து விஜய்னு மட்டுமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு முதல்வர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. நான் என்ன கேட்குறேன், திரு சீமான் அவர்களுக்கு நான் கேட்குற கேள்வி இதன் மூலமாக, இந்த கேள்வியை நீங்கள் ஏன் ஸ்டாலின் அவர்களை சந்தித்துவிட்டு வந்த பிறகு, நயினார் நாகேந்திரன், சரத்குமார் இவர்களின் மேடையில் பேசிவிட்டு வந்த பிறகு கேட்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு திரு ஜோசப் விஜய் அவர்களை மாண்புமிகு முதல்வர் ஆவதற்கு முன்பிருந்தே உங்களுக்கு தெரியும். 2017ஆம் ஆண்டு மெர்சல் படத்தப்பையே அவர் ஒவ்வொரு கையெழுத்தும் ஜோசப் விஜய்ன்னு தான் போட்டிருக்காரு, வந்திருக்கு. அவரை ராஜா அவர்கள் ஒரு கிறிஸ்டின், அவர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லும்போது தான் அடையாளத்தை மறக்காமல் ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் என்று அறிவித்து 7-8 ஆண்டுகளுக்கு முன்பே ஆகிறது. அதற்கு ஆதரவு தெரிவித்து திரு சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், அவர் இப்போ மாற்றல, அவர் அப்போ இருந்து ஜோசப் விஜயாகத்தான் இருக்கிறார். உங்களுக்கு இப்பொழுது தான் தெரிகிறது. காரணம், உங்களை அவர் கூட்டணியில் சேர்த்து கொள்ளாமல் திமுகவாவது ஆட்சியிலிருந்து தான் அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சீமான் அரசியலிருந்தே அப்புறப்பட்டு போய்விட்டதால் இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அவர் எந்த இடத்திலும் தன் அடையாளத்தை மறைக்கவே இல்லை. ஆனால் சீமான் இதை நான் தான் சொல்ல முடியும். நாம் தமிழர் என்று கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தன் அடையாளத்தை ஒவ்வொன்றாக மறைத்தவர் சீமான். எப்பொழுதும் அவர் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு குங்குமம் வைப்பதோ நீர் வைப்பதோ அவர் கிடையாது. ஆனால் தான் ஒரு கிறிஸ்தவர் என்பதை இவரே மறைத்து தான் அடையாளத்தோடு வர வேண்டும் என்பதற்காக இவரே குங்குமமோ திருநீரோ வைத்து கொண்டு தான் வருவார். நீங்கள் ஏன் ஒரு தலைவராக இருப்பவர்கள் ஏன் உங்கள் அடையாளத்தை மறைப்பீர்கள்? இவங்க அப்பா பேர் செபாஸ்டின். யார்? சீமானுடைய அப்பா பேர் செபாஸ்டின். எதற்காக செந்தமிழன் என்று பேரை மாற்றினீர்கள்? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ராமசாமி என்று அவங்க அப்பா பேரை தமிழில் விடுதலை சிறுத்தைகள் தமிழில் பேர் வைக்க வேண்டும் என்பதற்காக தனது முதல் மாற்றமாக தன் அப்பா பேரை துல்ஹாப்பின் என்று மாற்றினார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். தமிழில் பேர் வைக்கணும் விடுதலை சிறுத்தைகள், தமிழ் பெயராக இருக்கணும் அப்படிங்கிறதால முதல்ல ஏன் வீட்டிலேருந்து தொடங்கணும் அப்படின்னு
ராமசாமியை தொல்காப்பியன்னு மாற்றினார். அதாவது தொல் திருமாவளவன். நீங்கள் எதற்காக செபாஸ்டின் என்ற பெயரை செந்தமிழ் என்று மாற்றினீர்கள்? அது அவங்க அப்பா நடந்த நிகழ்வை சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு இதில் பதிவு பண்ணுவோம், உங்கள் இதில் இல்லை. அவருக்கு கண் ஆப்ரேஷன். யாருக்கு? சீமானுடைய அப்பாவுக்கு. மதுரையில் இருக்கிற ஐயா சேதுராமனுடைய மருத்துவமனைக்கு போகும்போது கண் ஆப்ரேஷன் போய் வைக்கும்போது அவர் பேர் என்னன்னு கேட்கும்போது, அன்றைக்கு எங்களோடு பயணித்து இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற மதுரையை சேர்ந்த வெற்றி குமரன் அவர்கள் அவர் பேர் செந்தமிழன் சொல்லும்போது அவங்க அப்பா சொன்னது, டேய் யாருக்கு பேரை மாற்றுறது? அப்பா தாண்டா பிள்ளைக்கு பேர் வைக்கணும், இங்கே புள்ள அப்பாவுக்கு பேர் மாற்றிருக்காண்டான்னு வருத்தப்பட்டு சொன்னார். அப்படி தன் அடையாளத்தை தவிர்த்து கொண்டே வந்தவர். இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க. நான் சைமன் சொல்ல, பல பேர் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அது இந்த இடத்துல தேவையில்லை. அந்த மாதிரி சில இது குறிப்புகள்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் அது உண்மையாங்கிறது நம்ம விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பாஸ்போர்ட்டை நான் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க. 98லேருந்து அவர் கூடயே நான் பயணித்திருக்கேன். அவர் பாஸ்போர்ட் வேணால் காமிக்கிறேன், செபாஸ்டின் சீமான் தான் இருக்கும். இதை எங்களுடைய தோழர் முன்னாள் நண்பர் களஞ்சியம் அவர்கள் கூட அவங்க அப்பா பேர் என்ன செபாஸ்டின், அவர் பேர் என்ன சீமான், அவங்க தம்பி பேர் என்ன ஜேம்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நான் மறைக்கலை. அவங்க அப்பாவுடைய இறப்பையே தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக மத சடங்குபடி அவர் புதைக்கலை. அவர் நான் என்ன கேட்குறேன், இதையே 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு படத்தை போட்டு ஃபோட்டோவை கட்டி இது யார் அப்படின்னு, என் தம்பி இவரை நான் துணை முதல்வர் ஆக்குவேன். எப்படி இதெல்லாம் பேசுனீங்களே? கட்சி ஆரம்பிக்கும் போது வாழ்த்து போட்டிங்க, பந்தக்கால் நடும்போது வாழ்த்து போட்டிங்க, அவர் பிறந்தநாளைக்கே அன்பு தளபதி தம்பிக்குன்னு வாழ்த்து போட்டிங்க. அப்போல்லாம் அவர் ஜோசப் விஜய்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தன்னை கூட்டணிக்கு சேர்த்துக்கொள்ள முடியல. காரணம் உங்கள் வாய் அப்படி. அதுக்கு தான் அவங்க தெளிவாக விளக்கம் கொடுத்தாங்கல்ல. கொள்கை எங்களுக்கு முரணாக இருக்குது, அதனால நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். அவங்க அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டாங்கல்ல. நயினார் நாகேந்திரன் திரு சரத்குமாரோடைய பிறந்த நாளில் என்ன பேசியிருக்கார்? கொள்கையை மாற்றிக்கொள்ள முடியும், கோட்பாடை மாற்றிக்கொள்ள முடியும்னு பெரிய அரசியல் அறியாளி மாதிரியும் உலகத்தையே கரைச்சி குடித்த மாதிரியும் 1ஆம் நம்பர் முட்டாள்தனமான பேச்சு. கொள்கையும் கோட்பாடு மாற்றணும்னா வேறு கட்சிமா கொள்கையை எப்படி மாற்ற முடியும்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற திருக்குறளுடைய சாராம்சமும் பகவத்கீதையும் ஒன்றாயிட முடியுமா? பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற ஒரு நூலும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு நூலும் ஒன்றாயிட முடியுமா? அப்புறம் இன்று ஒன்று தவறாக தெரிவது நாளை சரியாக தெரியும், நாளை சரியாக தெரிவது இன்று தவறாக தெரியும். நீ பேசுனியே கேட்டால் எல்லாம் மார்க்ஸையும் அம்பேத்கரையும் பெரியாசி எதையுமே நுனிப்பில் மேய்வதும் இன்னொருவர் சொல்வதும் கேட்டுவிட்டு தான் சீமானுடைய இது. நான் அவரே சொல்கிறார், நான் பென்ஸ் கார் வாங்கிட்டேன், நான் பாரு விண்ணூர்தி வாங்க போகிறேன். மகிழ்ச்சியாக வாங்குங்க, உழைச்சி வாங்குங்க. இப்போ நான் இருக்கிறேம்மா, நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். 2010 இன்கம் டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கேன். சீமான் கட்டி இன்கம் டேக்ஸ் என்னன்னு கேளுங்க. 2021 தேர்தலில் உங்கள் வருமானம் 0ன்னு நீங்கள் போட்டுறீங்களே. 2026 எலெக்ஷனில் உங்கள் மனைவி 1.25 கிலோ தங்கம் வச்சுருக்குதா நீங்கள் பதிவு பண்ணுறீங்களே. நான் எதுவும் பர்சனலாக போகல, அதில் இருக்கா இல்லையா? எங்கள் அண்ணி கல்யாணம் பண்ண வரும்போது ஒரு குண்டுமணி கல்யாணம் 2013 திருமணம் ஆகும்போது நான் கூட இருக்கிறேன். ஒரு குண்டுமணி தங்கம் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல. சீமான் பதிவு பண்ணி இன்றைக்கி 1.25 கிலோ நீங்கள் கணக்காட்டுற அளவுக்கே இருக்குதே. என்ன உழைப்பில் இது சொல்லுங்கள், என்ன வியாபாரம் பண்ணீங்க? இல்லை படம் எடுத்தீங்களா? அதுக்கு பிறகு 2006 வாழ்த்துக்களுக்கு பிறகு நீங்கள் எந்த படமும் டைரக்ஷன் பண்ணலையே. இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு கட்சி இணைப்பு விழாவில் அதுவும் பாருங்கள், அந்த கட்சி இணைப்பு விழாவில் முன்னால் நிற்கிறவங்க எல்லாமே ஏற்கனவே அவங்க கட்சியில் இருந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், தாவேக்காவில் சேர்றாங்கன்னா மக்கள் முடிவு எடுத்துட்டான். இனிமேல் எம்ஜிஆர் மாதிரி தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கும் என்று நாம் தமிழில் இருக்க 75%, அதுவும் எனக்கு கேட்டால் 90% கீழே இருக்க இளைஞர்கள் கொண்டு தாவேக்காவில் இணைஞ்சிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு கூட்டத்தை தான் அதை பற்றி பேசணும். நடிகன் யார், தலைவன் யாருன்னு தெரியாத ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தருதலைகள்ங்கிறாரு. யாரை? 1,72,00,000 வாக்காள மக்களை போய் தருதலைங்கிறாரு. ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க, இந்த எங்கள் தலைவருக்கு அந்த இசம் இந்த இசம் எதுவுமே இல்லை. தலைவர் மக்களை நம்பினார், மக்கள் தலைவரை நம்பினார்கள். ஆனால் உன்னை நம்பலையே. 16 வருஷம் நாங்கள் கூட இருந்தோம், அதுக்கு முன்னே 10 வருஷம் அவங்க கூட இருந்தான். நீ என்னத்தை 8 விழுக்காடு வாக்கு எப்படி 3.7க்கு வந்ததுன்னு சிந்தித்து சுய விமர்சனம் செய்து கொண்டு கட்சியில் இருப்ப அணைவித்து கொண்டா நீ போக முடிய. நீங்கள் திமுகவை ஒழிப்பது தான் ஏன் இதுன்னு சொன்னீங்க. இப்போ எங்கே போய் நிற்கிறீங்க? காங்கிரஸை ஒழிச்சிட்ட. நீங்கள் 2 அமைச்சரவையில் வந்தாச்சா? நீ என்ன பண்ணிடுறீங்க? அப்போ மக்கள் உங்களுடைய சொற்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. நீங்களே கரூர் சம்பவத்தில் என்ன பேசுனீங்க? மலைகளின் மாநாடுன்னு தருமபுரியில் நடந்துகிட்டு இருக்கு. மறுநாள் காலையில் கரூர் போவீங்க. ஏன் உங்கள் விஜய் அண்ணன் முதல்வர் அப்போ ஆட்சியில் இல்லாதபோது காவல்துறையால் அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். இங்கே மேலும் இருந்தீங்களா பதட்டமாகவும் எங்களால் இந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, அவங்களுக்கு உதவிகள் செய்ய முடியாதுன்னு அப்புறப்படுத்தப்பட்டார். நீங்கள் என்ன பேசுனீங்க? அப்போ ஏன் தம்பி இல்லைன்னா என்ன, அண்ணா நான் வந்திருக்கேனே அப்படின்னு பேசுனீங்க. அவர்
முக முத்துவோட இறப்புக்கு பிறகு ஸ்டாலினை போய் சந்திச்சு வந்து உங்கள் பேச்சு என்னவா இருக்குது? பயந்து போய் ஓன்னேன்னு நீங்களே பேசுகிறீங்க. இது என்ன விதத்தில் முரண்? எந்த விதத்தில்? நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும்ல. நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து யாராவது உங்களை பேசுகிறார்களா? நீங்கள் பேசுவதற்கு பதில் சொல்கிற அதையே தவிர்த்து, ஏன்னா எங்களுடைய அரசியல் எதிரி தீய சக்தி திமுகங்கிறத நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் அவங்கள போய் நீங்கள் ஏன் ஊடால் கடால் ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். காரணம், எங்களை எதிர்த்தா தான் அவங்களுக்கு ஒரு புகழ் வெளிச்சமே தெரியும். விஜய் பேசுகிறாரா, ஒரு வார்த்தை கூட பேசுறது. நான் என்ன கேட்குறேன், தயவு செய்து நீங்கள் ஒரு மாதம் பேசாத இருக்க முடியுமா உங்களால்? பேசுபவர் இல்லை தலைவர், அனைவரையும் பேச வைப்பவர் தான் தலைவர். இங்கே என்ன நீங்களே எந்த மீடியாவும் போனால் கூட கூப்பிட்டு பேசுகிற ஆளாக இருக்கேன். நீங்கள் வெறி கொண்டு காத்திருக்கிறேங்க இடைத்தேர்தல். நாங்களும் தான் வெறி கொண்டு காத்திருக்கிறோம். நான் சீமானுக்கு இதன் மூலமாக சவால் விடுறேன். அம்பாசமுத்திரத்தில் நின்று சீமான் ஜெயிச்சிட்டா நான் எந்த அரசியல் கட்சியும் இல்லாத போயிடுறேன். சீமான் தோத்துட்டாரா போயிடுறான்னு கேட்டு சொல்லுங்கள். நாங்களும் வெறி கொண்டு இருக்கோம். பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டா எந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் சரிங்க, மக்கள் சீமானை அப்புறப்படுத்தி விடுவார்கள். நாங்களும் தான் வெறி கொண்டு இருக்கோம். சீமானுக்கு இதன் மூலமாக சவால் விடுறேன். அவரும் வந்து களத்தில் நிற்கட்டும். நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே இருக்க உறுப்பினர்கள் ஒருவர் கூட வர வேணாம். நாம் தமிழர்ந்து பிரிந்து வந்த அத்தனை பேர் நாங்கள் இருக்கோம். நாங்களும் தான் அங்கே இருக்க போகிறோம். உங்களை வந்து அதான் நான் சொன்னேன், அரசியலேருந்து போனவர் இன்னும் அவமானப்பட்டு போக போகிறார். இவர் ஒரு காலம் வெல்ல முடியாதுங்க. நான் சொல்கிறேங்க, சீமான் ஒரு காலம் வெல்ல முடியாது. காரணம் என்ன, அவருக்கு வெல்ல வேண்டும் என்ற நோக்கமே கிடையாது. இதன் மூலமாக பணம் பார்க்க வேண்டும் என்ற நோக்கம் தான் இருக்குது. நான் சவால் விடுறேன். கார் வாங்குறது நான் வாங்கலை, என் மருமகன் வாங்கி கொடுத்தாரு. அந்த காரை வாங்கி கொடுத்த கார்த்திக் என்பவர் 15 ஆண்டு காலமாக சீமான் கூட தொடர்பே இல்லை. எனக்கு தெரியும். எப்படி வாங்கி தர முடியும்? ஏன்னா அவருக்கு வருமானம் இருக்குது, அவர் கல்லூரி இருக்குது. அதனால் அவர் பேரில் இவங்க எடுத்திருக்காங்க. அவர் வீட்டுக்கு இருக்க பக்கத்தில் இருக்கிற இடத்தை வாங்கியிருக்கிறாங்க. யார் யார் சைன் பண்ணாங்க பத்திரமா கொண்டு எனக்கு வச்சுருக்கோம். நாங்கள் இதுவரைக்கும் பேசலை. அவர் இப்படி எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களை பேசுகிற போது தான் நாங்கள் சொல்ல வேண்டிய காரணம் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு எதிரி இவங்க கிடையாது. இவங்க எங்களுக்கு பொருட்டே கிடையாது. எங்களுக்கு திமுக தான் எதிரி. நீங்கள் இந்த கேள்வி இப்போ கேட்டதுனால உங்களுக்கு சொல்கிறோம். அதனால் தயவுதெய்து சீமானவர்களும் அவர்களோடு இருக்கிற தம்பிமார்களும் நீங்கள்லாம் அங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூலு, நான்லாம் அங்கே வந்து தாளாளர். அதனால் வாயை நாவை அடக்கி கொண்டிருங்கள். அத்தனை விஷயம் உங்களுக்கு தெரியும். நான்லாம் வெளியே எடுத்து சொன்னேன்னா சீமான் நடக்கவே முடியாது. ஆதாரத்தோடு சொல்லுவேன். ஏன்னா நான் தான் சாட்சி. அதையெல்லாம் ஏன் சகித்து கொண்டேன் என்றால், இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசிய அரசியல் தேவை என்கிற காரணத்தால் உன்னை சகித்து கொண்டிருந்தோம். நீ தமிழ் தேசிய அரசியலிருந்து வெளியேறிவிட்டு அனைவரையும் கூறுகட்டி எதிரிடம் விற்று நீங்கள் பணம் பெறுவதால் உங்களை எதிர்க்கிறோம். எங்கள் தலைவர் இவ்வளோ படம் பண்ணியிருக்காருங்க, எவ்வளோ சொத்து வச்சுருக்குன்னு காட்டுறா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிக்கொண்டு உழைக்காமலேயே இவ்வளவு பெரிய வசதியை பெருக்கி கொண்டு நீ ஏதோ உத்தம மாதிரி எல்லாத்தையும் கேள்வி கேட்குறிய. நான் விண்ணூர்தியில் போங்கங்கிறேன். தயவு செய்து வாங்கி போங்க. யாருக்கு இது? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழ் தேசிய கருத்தியலை வெளியே விற்றுவிட்டு யாரெல்லாம் எதிரி, இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரி, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய அருகில் இருக்கிற தமிழ் மொழி பேசுகிறான்ற ஒற்றை காரணத்துக்காக 2.25 லட்சம் மக்கள் சாகப்பட்டு அதற்காக இருந்த போராளிகள் 40,000 பேர் செத்தப்பட்டு அந்த பிணத்தின் மீது இங்கே கட்டப்பட்ட கட்சியை அதை விற்றுவிட்டு பணத்தை பண்ணி கொண்டிருக்க நீங்கள் எந்த ஒரு காசு பணம் பார்க்காம, ஏழை பணம் பார்க்காம, சாதி மதம் பார்க்காம நிற்க வச்சு தமிழ் தேசியம் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சிக்கு வந்தவரை நீ போற்ற வேண்டுமா தூற்ற வேண்டுமா? உங்கள் நோக்கம் என்ன? தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும். எங்கள் தலைவர் யார்? தமிழ் தேசிய கருத்தியல் கொண்டு தமிழ் தேசிய கருத்தில் ஏதாவது முரணாக இருக்கா? அப்போ நோக்கம் நீங்கள் ஆட்சிக்கு வரணும். அதுவும் மக்களுக்கு நீ என்ன நீங்கள் என்ன மேடையில் பேசுகிறத தவிர நீங்கள் போராடிய போராட்டம் என்ன எனக்கு தெரியுமில்ல. கூட தான் இருந்தோம். இந்த காலகட்டத்தில் 2023 என்ன பேசுகிறீங்க? எதோ இவங்களே அப்படியே புரட்டி போட்டு இந்த மக்களை அப்படியே திருத்தி, மக்களை வந்து எந்த தலைவனாவது தருதலைன்னு சொன்ன ஒரே, நான் சொல்லக்கூடாது, இவர் தான். மக்களுடைய முடிவு எப்பவுமே மிக சரியாகத்தான் இருக்கும். சீமானை அவர்கள் கண்டு கொள்ளவே இல்லை. அவரை ஒரு அரசியல் தலைவராக பார்க்கல, அரசியல் ஜோக்கராக நினைக்கிறார்கள், அரசியல் டுபாக்கூராக நினைக்கிறார். நான் சொல்ல, கூகுள் சொல்லுது. நீங்கள் இப்போ கூட போய் டுபாக்கர் பொலிட்டிஷியன் இன் இந்தியான்னு போடுங்க, சீமான் பேர் தான் வரும். நான் எதுவும் சொல்லலை, ஆதாரத்தோடு பேசுகிறேன். அதனால் அண்ணன் அவர்கள் நாவை அடக்கி கொண்டும் தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அம்பாசம்பரத்தில் நிற்கணும், கட்டாயமாக நீங்கள் நிற்கணும். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க உறவுகள் இல்லாமல் நாம் தமிழிலிருந்து பிரிந்து வந்த அத்தனை உறவுகளும் அங்கேயும் உங்களை கட்டுத்தொகை இல்லாமல் வீழ்த்துவோங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். அதன் மூலமாக எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சார். உறுதியாக நான் சொல்கிறது தான் நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அறுவை சிகிச்சையில் ஆகுரம்
இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Sri Verma's